ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ போட போகிறோம். வ்ளாக் பண்ணுறது தான் ஐடியாவில் இருக்குது. இனி இதில் வேறு ஏதாவது பண்ணுறோமானோல தெரியாது. இப்போதைக்கு வ்ளாக் பண்ணுறது தான் ஐடியா. இப்போ இன்றைக்கி போட போகிறது ஓலாயை பற்றி தான். சிலவங்க சொல்லியிருந்தாங்க, சரி ஜாலியாக பேசு அப்படின்னு. நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டாக தான் வந்திருக்கோம். நமக்கு யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது. வீடியோ பண்ணுறதும் ஃபஸ்ட்டாக தான். அதனால் தெரியலை, போக மாற்றிக்கிறேன். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் நினைக்காதீங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓலாவை பற்றி பார்க்க போகிறோம். என்னத்துக்கு இந்த சவுண்டு வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க. இந்த வண்டி எங்கே தொட்டாலும் இந்த சவுண்டு தான் வரும். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியை ஆன் பண்ணணும்னாலே அது லாக் வச்சு தான் ஆன் பண்ணவும் முடியும். அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, நம்ம சாதா சாவி போட்டு ஓப்பன் பண்ணான்னு பார்த்தா அதுவும் நடக்காது. இந்த வண்டிக்கு அந்த சாவின்னு உள்ள ஆப்ஷனே இல்லை. அடுத்து பின்ன நம்ம டிஸ்பிளே ஃபுல் டச்சு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாதிரி, ப்ளூடூத்து, ஒய்ஃபை எல்லாமே இருக்குது. அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபுல் செட்டிங்ஸ் இதில் தான் இருக்குது. இதில் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண வேண்டியது, ஒய்ஃபை கனெக்ட் பண்ண வேண்டியது எல்லாமே இதில் தான் இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். நம்ம லைசன்ஸு, ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு 3 ப்ரூஃப் இதில் ஆட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹில் ஹோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அந்த ஏற்றத்தில் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே எல்லா செட்டிங்ஸும் இதில் தான் வருது. அதுவும் இல்லாமல் அபவுட்டு, வண்டியை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ், எல்லா காரியங்கள் எல்லாமே இதில் தான் இருக்குது. இந்த வண்டியை பார்த்தோம்னா எல்லாமே சுவிட்செல்லாம் பெரிய அளவு குவாலிட்டியே கிடையாது. இதெல்லாம் ஆன் ஆஃப் சுவிட்சு, பின்ன நம்ம அதை சவுண்டு கூட்டுறது, குறைக்கிறது, பாட்டு பாஸ் பண்ணுறது, இந்த சுவிட்ச் எல்லாமே இதில் தான் இருக்குது. குவாலிட்டின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியான இதாக இருக்குது. ஏன்னா 1.5 வருஷத்துலேயே எனக்கு இந்த சுவிட்ச் எல்லாமே போயிடுச்சு. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஹார்ன் சுவிட்ச் அதுவும் போயிருக்கு எனக்கு. ஸ்பீக்கர்ஸு அது மாதிரி 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் சைடு எல்லாம் ஃபுல்லாகவே கேப்பு. வண்டி ஓவரால் லுக்கு இப்படி தான் இருக்குது. வண்டி கொஞ்சம் செடியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறதுனால மெயினாக செடியாக தான் இருக்குது. வண்டி கழுவக்குள்ளே டைம் கிடைக்காது. டெய்லி ரூட்டுக்கு போயிட்டு டைம் கிடைக்காது. இல்லை, அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்த நீ ரொம்ப பேசுகிற. இனி அடுத்த வாரத்தில் ஏதாவது சர்வீஸ் விட வேண்டியதான். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அது மாதிரி வண்டியில் ஸ்பேஸ்னு சொல்கிறது ரொம்ப ஸ்பேஸாக தான் இருக்குது. ஃப்ரெண்டும் கொஞ்சம் வண்டி இது வைக்கலாம். நமக்கு பேக்கில் 32 லிட்டர் பக்கத்தில் உள்ளாடி நமக்கு கொரியராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லை, நமக்கு அந்த சார்ஜிங் போர்ட் பேக் சைடு. அடுத்து நம்ம இந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் நம்ம இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் நம்ம வாங்கினது. இது நம்ம கம்பெனியிலேருந்து வாங்கினோன்னா 2000 ரூபா பக்கத்தில் வருது. வாங்குகிற நிலைமையில் நம்ம எல்லாம் நான் இல்லை, அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இது குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் ஸ்பீக்கர் பிரச்சனை இல்லை, நல்ல சவுண்ட் இருக்குது. இது வரைக்கும் நான் டெய்லி பாட்டு போட்டுட்டு தான் போகிறது என் வேலை. அதுவும் இல்லாமல் நம்ம வண்டி ஓவராலாக பார்க்கும்போது பார்ட்ஸ் ஃபைபர் பார்ட்ஸ் ரொம்ப குவாலிட்டின்னு ஒன்று சொல்ல முடியாது. அதுவும் இல்லை, டிஸ்க் பேடு இதெல்லாமே பெரிய அளவு பிரேக் எல்லாம் அந்த அளவு இதாக ஒருத்துன்னு சொல்ல முடியாது. நமக்கு சிங்கிள் சஸ்பென்ஷன் இருக்குது. சிங்கிள் சஸ்பென்ஷன் என்னை பொறுத்தவரை ரொம்ப வேலை வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம ஸ்பீடோமீட்டர், கேபிள், சிங்கிள் ஃபோர்க்கானதுனால கொஞ்சம் கஷ்டம், தலைவலி. கட்டளை ஓடும்போதெல்லாம் ஒரே தலைவலியாக இருக்கும். சவுண்டு எங்கே தொட்டாலும். இது நம்ம இண்டிகேட்டரு 2 சைடு வந்திருக்கு. 2 சைடு நம்ம எல்இடி டைப் தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் பேக்கு சிங்கிள்ஸ் ஸ்விங்காக மாதிரி தான். இது நம்ம மோட்ரு ஃபுல்லாகவே செடியாக தான் இருக்குது. நம்ம இந்த ரூட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு விட்டு நான் கழுவிலான்னு நினச்சேன். டைம் கிடைக்கும். நம்ம டிஸ்க் மாடல் தான் அது. வண்டி நான் தான் இப்படி வச்சுருக்கேன். மற்றவங்க கிட்ட போய் பார்த்தா வண்டி நல்லா நீட்டாக தான் இருக்கும். இது நம்ம பேக்கு டிஆர்எல் டைப்பில் தான் வந்திருக்கு. நம்ம மொபைல் இருக்க மாதிரி கூகுள் மேப்ஸ் மாதிரி நம்ம வண்டியிலையும் இருக்குது மேப்பு. இது ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்டு. வண்டி நான் அப்டேட் பண்ணதுலேருந்து இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. இது ஏன்னா வண்டியில் மட்டும்தான் வருதான்னு தெரியல, எல்லாரும் வண்டியிலும் வருதான்னு தெரியல. அப்டேட் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்?
நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆனது அப்புறம் தான் இந்த இது வந்துட்டுருக்கு. நிறைய வண்டிகள்லாம் வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் மூவ் 4 ஒரு அப்டேட்டு வந்திருந்தது. அதில் வந்த பிறகு ஃபுல்லாகவே பிரச்சனை. இந்த ஒய்ஃபை வந்து சிம்பிள் எப்போவுமே ஆனாக தான் இருக்குது. கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வண்டியில். எலக்ட்ரிக் வண்டி ஆனதுனால நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கவும் செய்யாது. பிரச்சனைன்னு சொல்லி எல்லா வண்டியிலும் இருக்காது. அடுத்து வந்து நம்ம இது லொக்கேஷன் இப்போ போட்டிருக்கோம்னு சொன்னால் அது எந்த லொக்கேஷன் எந்த இடம் வர எல்லாமே காமிக்கும். நம்ம போகிறதும் அது வந்து நம்ம சேம் நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். சேம் தான். இந்த இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நமக்கு இது நெட்டு யூஸ் பண்ணணும்ல தேவை கிடையாது. நெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிடலாம். சிம் அது எல்லாமே ஒன்றுமே தேவையில்லை. இதுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் அந்த மேப் யூஸ் பண்ணிக்கிடலாம். அது எல்லாமே இதுதான் அசாடு வண்டியில் வந்து இன்பில்டாகவே இருக்குது. அசாடு 4 லைட்டு அது மாதிரி. இது வந்து நம்ம வண்டியோட ரைடிங் ஸ்டேட்டஸு, எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கோம், நார்மல் ஸ்பீடு எவ்வளோ, ஈக்குவல் எவ்வளோ போயிருக்கோம், அந்த இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிடலாம். வண்டி சார்ஜிங் எப்படி பிரச்சனை எல்லாமே இருக்குது அதெல்லாமே நமக்கு இதில் செக் பண்ணிக்கிடலாம். பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வண்டி வந்து டச்சு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. சின்ன இடங்கள்லாம் ஜர்க் ஆகுது, அவ்வளோதான். இது வந்து சவுண்டு வந்து ஒரு 4 டைப் சவுண்டு, 4-5 டைப் சவுண்ட் இருக்குது. இந்த சவுண்ட் எல்லாமே இதில் உள்ளது தான். ஸ்பீக்கர்லாம் தான் கேட்டுட்ருக்கு. நம்ம இதை வச்சு பெரிய அளவு யூஸ் பண்ணுறதில்லை. என்னை பொறுத்தவரை நான் வந்து பாட்டு போட்டுட்டு தான் போவேன். இந்த சவுண்டெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். இந்த சவுண்டு வைக்கிறதுக்கு பாட்டு போட்டது தான் பெட்ரு. இவ்வளோ சவுண்ட் இருக்குது. இருந்தாலும் வண்டி வந்து சவுண்ட் இல்லாமல் போகிறது தான் கொஞ்சம் இப்போ ஓட்டி பழகின பிறகு வண்டி சவுண்ட் இல்லாமல் போகிறது தான் பெட்டராக இருக்குது. இந்த சவுண்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும் மேக்ஸிமம். அப்புறம் வந்து நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா 42,426. அதுவும் 1.5 வருஷத்துக்குள்ளாடி ஓடினது தான். இந்த கொரியர் ஒர்க்கில் இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ ஓடி இருக்குது. இது என்னென்னா எனக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் கூட ஓடி இருக்காது. அடுத்து வந்து நம்ம இது வந்து பின்ன வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லணும்னு நினச்சா நம்ம இந்த ஃபைபர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து 1.5 வருஷம் ஆகலை, அதுக்கு முன்னாடியே உடஞ்சிடுச்சு. இது தான் கூடி போனால் வந்து வைக்கிறது வந்து நம்ம கொரியர் பார்சல் மட்டும்தான் இதில் வைக்காது. இது எல்லாமே உடஞ்சி போச்சு. இதுக்கு பார்ட்ஸோட ரேட் மட்டுமே 2,000 பக்கத்தில் வருதான். நான் மாற்றாமல் வச்சுருக்கேன். எனக்கு வாரண்டி கூட முடிஞ்சாச்சு. நீ என்ன பண்ணதுன்னு தெரியல. மட்டுமில்ல அந்த கிளியோட குட்டி நெஞ்சின்தான். அதுவும் இல்லாமல் இந்த மெட்டல் பார்ட்ஸ் வந்து அதுவும் நல்ல பெரிய குவாலிட்டின்னு சொல்ல இல்லை. எல்லாமே வந்து அப்படி இப்படின்னு இருக்குது. இதில் இருக்க பார்ட்ஸ் வந்து இந்த சைடு அந்த சைடு எனக்கு இளவிய போயிடுச்சு. வண்டி ஓடிட்டு இருக்கும்போது இளவி போச்சு. அது இல்லாமல் சொல்லணும்னா வண்டி குவாலிட்டி கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது மாதிரி லைட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம சாதா வண்டியை பார்க்கும்போது அதை விட நல்ல பெட்டராக தான் இருக்குது. நல்ல விசிபிலிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த டிஆர்எல்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அது சூப்பராக இருக்குது. பார்க்க வண்டி ஒரு ரோபோட்டிக் லுக்கில் இருக்குது. நம்ம இது வந்து ஒன் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து வண்டி சிங்கிள் லைட் கத்திட்டு இருக்கோம். நம்ம பிரைட்டு செகண்ட் ஸ்விட்சுக்கு வந்து பிரைட் ஆகும். அது மாதிரி இந்த வண்டிக்கு ஓவரால் மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கம்பெனி சொல்கிறது வந்து 181 அது இதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கிடைக்கிது வந்து ஒரு 115, 118. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. இந்த ரேஞ்சு ஒரு 120 வரை கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். ஈக்கோ மோடில் போனாலும் நார்மல் யூஸ் பண்ணாலும் இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிட்ருக்கு. இதை விட கூடுதல் கிடைக்கவங்க யாருக்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு கிடைக்குது. என் கையில் இருக்கிறது இவ்வளோ தான் ரேஞ்சு கிடைக்குது. ஓலா 5000 எடுக்கலாமான்னு கேட்டால் நான் எடுக்கலான்னு தான் சொல்லுவேன். சர்வீஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சர்வீஸ் மட்டும்தான் கொஞ்சம் மோசம்னு சொல்லல, கொஞ்சம் டிலேயாக இருக்குது. ஒரு லேகத்தை வாங்கி முதல்ல ஒரு 1.5 அடி வளர்றதுக்கு பார். நமக்கு எதுக்கு இருந்தது, நமக்கு எதுக்கு? நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ண ரிவ்யூ மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். பெரிய அளவில் ஒன்றும் போடலை. ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் போடுங்க, நான் அடுத்த வாட்டி வீடியோவில் போடுறேன். அது இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. பேச வச்சுக்கிட்டு அப்படியா எங்கடா ஆமா ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் கொடுத்தேன். கனவா? கனவுல